நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல் வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை நாம் கேட்கிறோம். கேட்கக்கூடிய இறைவார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பலியில் இறைவாக்கு வழிபாட்டில் பதிலுரை பாடல் மூலமாய் நம்முடைய நன்றியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறோம். இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் 7. 7வது திருப்பாடல் நீதி வழங்குமாறு வேண்டல் என்று திருவிவிலியத்திலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இணை தலைப்பாக இது தாவீதின் புலம்பல் என்று சொல்லப்படுகின்றது. பென்யமீனான கூசின் சொற்களை கேட்டு தாவீது ஆண்டவரை நோக்கி புலம்பி பாடிய பாடலாக, தனக்கு நீதி வழங்குமாறு ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடிய பாடலாக இந்த திருப்பாடல் 7 இடம்பெறுகின்றது. பல்வேறுபட்ட திருப்பாடல்களை நாம் 150 திருப்பாடல்களிலே வகைப்படுத்தி பார்க்கின்றோம். அதிலே ஒரு வகையான ஒரு பிரிவு இந்த புலம்பல் பாடல்கள். தனிநபருடைய புலம்பல்கள் இருக்கின்றன, சமூகத்தினுடைய புலம்பல்களும் இருக்கின்றன. தனிநபர்கள் தங்களுடைய துன்பத்திலே, நோயிலே, தோல்வியிலே, தாங்கள் தனித்து விடப்பட்ட நிலையிலே ஆண்டவரை நோக்கி புலம்புவதும், சமூகம் தங்களுடைய வறுமையிலும், பட்டினியிலும், பஞ்சத்திலும், கொள்ளை நோயிலும், அதே நேரத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்த காலகட்டத்திலும் ஆண்டவரை நோக்கி புலம்பிய பாடல்கள் இந்த புலம்பல் பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றன. நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் பல நேரத்தில் வெறுமையை கொட்டுகின்றன அல்லது மற்றவர்களை சபிப்பதாக அமைந்து விடுகின்றது. ஆனால் திருவிவிலியத்தில் திருப்பாடல்களில் தரப்பட்டிருக்கிற புலம்பல் பாடல்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள அழைக்கும் பாடல்கள். ஆண்டவரிலே தங்களுடைய ஆழமான இறை நம்பிக்கையை பதிய வைக்கும் பாடல்களாக புலம்பல் பாடல்கள் அமைய பெற்றிருக்கின்றன. எனவேதான் இந்த பாடல் ஆண்டவரை நோக்கி நீதி வழங்குமாறு வேண்டும் பாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இணை தலைப்பிலே தாவீது கூசினுடைய அந்த தாக்குதலை வார்த்தை வடிவத்தில் கேட்டபோது ஆண்டவரே தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று மன்றாடுகிற பாடலாக, நம்பிக்கை பாடலாக, இறைவனை தேடும் பாடலாக இந்த 7வது திருப்பாடல் அமைய பெற்றிருக்கிறது. 7வது திருப்பாடலிலே இன்று நமக்கு பதிலுரை பாடலின் பல்லவியாய் தரப்பட்டிருக்கிற வசனம், ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இந்த திருப்பாடலினுடைய முதல் வசனத்திலே இந்த பல்லவியை நாம் வாசிக்கிறோம். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. அதிலிருந்து ஒரு பகுதியை இன்று நாம் பதிலுரை பாடலின் பல்லவியாக எடுத்திருக்கின்றோம். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். அடைக்கலம் புகுவது என்பது ஆபத்து வரும்போது, அடைக்கலம் புகுவது எதிரி நம்மை தாக்க வரும்போது, அடைக்கலம் ஆண்டவரிலே புகுவது அல்லது ஒரு இடத்திலே புகலிடம் தேடுவது என்பது நம்முடைய பலத்தை இனிமேல் நம்பி பயனில்லை, நம்முடைய திறமையை நம்பி பயனில்லை, நம்முடைய ஆற்றல் நமக்கு கை கொடுக்காது, நாம் எதிர்பார்ப்பது நடக்காது என்ற நிலையிலே கடவுளையோ அல்லது வேறு சக்தியையோ வேறு ஆற்றலையோ நாம் இந்த உலகின் நிலையிலே நாம் தேடுகின்றோமே, அதுதான் புகலிடம் தேடும் நிலை, அபயம் தேடும் நிலை, ஆதரவு தேடும் நிலை, அடைக்கலம் தேடும் நிலை என்று சொல்லப்படுகிறது. இங்கே தாவீது ஆண்டவரிலே தன்னுடைய அடைக்கலத்தை தேடுகின்றார், தன்னுடைய அபயத்தையும் தன்னுடைய ஆதரவையும் ஆண்டவரிலே தேடுகின்றார். எனவேதான் யாவே கடவுளை நோக்கி அவர் சொல்கின்றார், என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். பல்வேறுபட்ட எதிரிகளுடைய தாக்குதல்களை தாவீது சந்திக்க வேண்டியிருந்தது. இங்கே ஒரு குறிப்பிட்ட நபர் பென்யமீனான கூசு என்று சொல்லப்படுகின்றார். அவரை போல எத்தனையோ பேரை தாவீது தன்னுடைய வாழ்விலே எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுடைய தாக்குதல்களில் எல்லாம் தனக்கு கடவுள் பலம் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கோலியாத்தை சந்தித்த போது ஆண்டவர் அவருடைய கையிலே கோலியாத்தினுடைய தலையை ஒப்படைத்தார் அல்லவா? அந்த நாளிலிருந்து தாவீதினுடைய நம்பிக்கை எல்லாம், நான் என் கடவுளிலே கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது, என் இஸ்ரேலினுடைய தெய்வத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் என்னை ஏமாற்றாது, ஒரு நாளும் என்னை ஒரு அவல நிலைக்கு இட்டு செல்லாது, என் கடவுளையே நான் நம்புவேன், உயிருள்ள தெய்வத்தை நான் நம்புவேன், இஸ்ரேலின் கடவுளே வெற்றியின் கடவுள், அவர் எனக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றியை, எனக்கு வாழ்வை கொடுப்பார் என்பதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. அதைத்தான் இந்த முதல் வசனத்தில் சொல்லுகிறார், என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும்.
2ஆம் வசனம் சொல்லுகிறது, இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள், விடுவிப்போர் எவரும் இரார். அவருடைய வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்ட போது சிங்கத்தை போல எதிரிகள் என்னை தாக்கி என்னை கிழித்து விடுவார்கள், என்னை பீறிட்டு அவர்கள் எரிந்து விடுவார்கள். எனவே யாரும் என்னை காப்பாற்ற இயலாது, யாரும் இந்த இடத்துல என்னை மீட்க இயலாது. ஆண்டவரே, நீர் என்னை மீட்க வாரும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்று இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற போது கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய, கடவுளை மட்டுமே தேடக்கூடிய ஒரு தாவீதுனுடைய ஒரு வாழ்வு இங்கே ஆதரவை ஆண்டவரிலே தேடுகிற அவருடைய மனநிலையையும், அவருடைய மனநிலையை மட்டுமல்ல அவருடைய நம்பிக்கை வாழ்வையும் இங்கே எடுத்துச் சொல்கிறது. 3ஆம் வசனம், என் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருந்தால், என் கை தவறிழைத்திருந்தால், என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால், என் பகைவனை காரணமின்றி காட்டிக் கொடுத்திருந்தால், எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும், என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமைகளை புழுதியில் புதைக்கட்டும். அப்படி என்றால் இப்பொழுது எதிரிகள் வீணாக தன்னை தாக்குகின்றார்கள் என்பதைத்தான் 2, 3, 4, 5 வசனங்களிலே அவர் எடுத்துச் சொல்கின்றார். தான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் எதிரிகள் என்னை தாக்குகின்றார்கள். நான் யாருடைய அழிவுக்கும் காரணமில்லை, நான் யாரையும் ஒரு வஞ்சகமாகவோ அல்லது ஏமாற்றுகிற நிலையிலோ நான் எதையும் செய்யவில்லை. ஆனால் நான் தாக்கப்படுகிறேன், அநீதியாய் தாக்கப்படுகின்றேன், எதிரிகளால் அக்கிரமம் கொண்டவர்களால் நான் தாக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை விடுவிக்க வாரும் என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடுகின்றார். எனவேதான் இந்த பாடல் நீதி வழங்குமாறு இறைவனிடம் வேண்டும் பாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற போது 8வது வசனத்தை அடுத்ததாக நம்முடைய சிந்தனைக்கு இறைவார்த்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரே, நீர் எழுந்தருளும், என் பகைவரின் சீற்றத்தை அடக்க வாரும், எனக்காக விழித்தெழும், ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே என்று 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி இந்த திருப்பாடல் நீதியை நிலைநாட்டும் கடவுளாக அவரை காட்டுகிறது. ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர், ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் என்று 8வது வசனத்தில் இந்த திருப்பாடல் 7 நாம் வாசிக்கின்றோம். எனவே நீதியை நிலைநாட்டுபவர் கடவுள், அவர் விழித்தெழுந்து வர வேண்டும் என்று 6ஆம் வசனத்தில் வாசித்த நாம் 8ஆம் வசனத்தில் மிக தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் எல்லாருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவர் மக்களுடைய நேர்மைக்கும் அவர்களுடைய வாய்மைக்கும் தூய்மைக்கும் ஏற்ப தீர்ப்பளிக்கின்றார். ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, அழகு பார்த்து செயல்படுவதில்லை, பணத்தையோ பொருளையோ வைத்து, செல்வத்தையோ அல்லது நம்முடைய படிப்பையோ பட்டத்தை வைத்து ஆண்டவர் தீர்ப்பிடுவதில்லை. நம் வாழ்வினுடைய நேர்மையும் நீதியும் உண்மையும் வைத்து ஆண்டவர் தீர்ப்பிடுகிறார் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பாடத்தை இந்த 8ஆம் வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும், நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதியருளும் கடவுள் என்று இந்த பாடல் முழுவதும் கடவுளை நீதியின் நடுவராக போற்றும் பாடலாக அமைந்திருக்கிறது. நீதியின் பாடல் இந்த திருப்பாடல். நீதி என்பது ஒரு நடுவராக இருந்து அங்கே நீதி தீர்ப்பை வாசிப்பது மட்டுமல்ல, தீமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு வேண்டுதல் 9ஆம் வசனத்திலே தாவீதால் எழுப்பப்படுகிறது. ஆண்டவரே, பொல்லாருடைய தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நன்மையானது நிலைநாட்டப்பட வேண்டும், பொய்யானது வீழ்த்தப்பட வேண்டும், கெட்டது இழிவானது அப்புறப்படுத்தப்பட வேண்டும், நேர்மையானது நீதியானது உறுதி பெற வேண்டும். அதுதான் உண்மையான நீதியை நிலைநாட்டுவது என்பதை 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 10வது வசனம், கடவுளே என் கேடயம், நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் என்று சொல்லுகிறது. கேடயம் நம்மை போரிலே பாதுகாக்கும் ஒரு கவசம். கேடயம் என்பது எதிரியினுடைய அம்பு நம்மை தாக்கினாலும் அது நம்முடைய உடலுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த கேடயத்தால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். கடவுளே நம்முடைய கேடயம் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய எதிரிகள் அநீதியாக தன்னை தாக்குவது, தன் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது, தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை கொண்டு வருவது, தன்னுடைய வாழ்வினுடைய அமைதியை குலைப்பது, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எனக்கு கேடயம்,
நேரிய உளத்தாரை அவர் விடுவிப்பார் என்று தாவீது இங்கே சொல்லுகின்றார். இந்த பதிலுரை பாடலினுடைய கடைசி வசனமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற வசனம் 11ஆம் வசனம். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். நடுநிலை தவறாத நீதிபதி, இதுதான் இன்று நமக்கு இறுதி சிந்தனையாக தரப்படுகின்றது. இன்று நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றங்களிலே நீதிவான்கள், நீதி அரசர்கள், நீதிபதிகள் இன்று பணத்துக்கும் விலை போய்விடுகின்றார்கள், பொருளுக்கு விலை போய்விடுகின்றார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் கூட பொறுப்பில் இருந்து விட்டு அந்த பொறுப்புக்கு தங்களுடைய பணியை எந்த அளவுக்கு உண்மையாய் ஆற்றுகிறார்கள் என்பது இன்று கேள்விக்குறியாயிருக்கின்றது. பணி நிறைவடையும் காலத்திலே ஒரு சில தீர்ப்புகளை வழங்கிவிட்டு பணி நிறைவு பெற்ற சிறிது காலத்திலேயே அரசியல் நிலையிலே அவர்கள் ஒரு சில உயர் பதவிகளை வகிக்கின்றார்கள். ஆளுநர்களாக அல்லது பாராளுமன்றத்தினுடைய மேல் சபையினுடைய உறுப்பினர்களாக கௌரவ பட்டங்களை வாங்கி குவிக்கிறார்கள். இவர்களுடைய நீதி என்பது நடுநிலை தவறாத நீதியா? இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, யாவே கடவுள் நடுநிலை தவறாத நீதியாளர், நடுநிலை தவறாத ஒரு நீதிவான், நடுநிலை தவறாத நீதி அரசர். அவர் அநீதியை பொறுத்து கொள்பவர் அல்ல, ஆனால் நீதியின் சார்பாக நிற்போரை அவர் நிலைநிறுத்துகின்றார், பாதுகாக்கின்றார். அவர்களுடைய உரிமைகளுக்காக அந்த கடவுளே போராடுகின்றார் என்று 11ஆம் வசனம் நம்முடைய வாழ்வையும் சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறது. நீதிபதிகள் மட்டும்தான் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்றல்ல, நாம் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வினுடைய நிலையிலும் கூட பல நேரங்களில் தவறான தீர்ப்புகளை எழுதுகின்றோம். மற்றவர்கள் மீது பொறாமையாலும் போட்டி மனப்பான்மையாலும் வஞ்சக தீர்ப்புகளை எழுதுகின்றோம். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத, அவர்களுடைய நன்மைத்தனமான காரியங்களை பொறுத்து கொள்ள முடியாத நாம் பலருடைய நற்பெயரை கெடுக்கின்றோம். அதுவும் ஒரு அநீதியான தீர்ப்புதான். இயேசுவுக்கு பிலாத்து அநீதியான தீர்ப்பிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த பிலாத்து மட்டுமல்ல, பிலாத்து தன்னுடைய நீதி கடமையிலிருந்து அவன் கைகழுவியது போல இன்றும் நம்மிலே பலர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியிலிருந்து தவறிவிடுகின்றோம். நீதிக்கு மாறான அநீதிக்கு துணை போகின்றோம். நாம் உண்மையை தெரிந்திருந்தும் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். இவையெல்லாம் பிலாத்தினுடைய செயலை மீண்டும் மீண்டும் நாம் செய்வதாய் மாறிவிடுகின்றது. எனவேதான் இன்று 11ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. அந்த கடவுளை நம்புகிற நாம் நேர்மையோடு வாழ வேண்டும், உண்மையை சார்ந்திருக்க வேண்டும். உண்மையின் சார்பாய் நாம் நம்முடைய மதிப்பீடுகளை நிலைநிறுத்த வேண்டும். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாம் நடுநிலை தவறாமல் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. கடவுள் அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டார். நாமும் அநீதியை எதிர்க்கக்கூடிய ஒரு அறநெறி கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த அறநெறியில் வாழ்வதுதான் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு நாம் பதில் கொடுப்பது. அந்த அறநெறி சிந்தனையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதுதான் இயேசுவினுடைய சான்றாளர்களாக நாம் வாழ்வது. இவற்றையெல்லாம் உணர்ந்து இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆமென்.